அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 3வது இறை வார்த்தையின் 2வது வரி. அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். நம் துன்ப நேரத்தில், நம் பாடுகளின் நேரத்தில் ஆறுதல் தரும் வார்த்தைகளால் நம் இதயத்துக்கு ஆறுதல் தந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற ஆறுதல் தரும் தெய்வமாக நம் தந்தையாம் கடவுள் இருக்கிறார். ஆறுதலின் ஊற்றாக நம் தந்தையாம் கடவுள் இருக்கிறார். நம் துன்ப நேரத்தில் ஆறுதல் தரும் வார்த்தைகளால் தந்தையாம் கடவுள் நம்மை ஆற்றி தேற்றுவது போல், நம்மை சுற்றி வாழும் மக்கள் துன்பப்படும் போது அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை நாம் ஆற்றி தேற்ற வேண்டும். கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஆறுதலை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். தந்தையாம் கடவுள் ஆறுதலின் ஊற்றாக இருப்பது போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த உலகில் ஆறுதலின் ஊற்றாக வாழ வேண்டும், ஆறுதலின் ஊற்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அழகான உண்மையை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் சோர்ந்து போயிருக்கும் நேரத்திலெல்லாம் ஆறுதலான வார்த்தைகளால் நம்முடைய இதயத்துக்கு ஆறுதலை தந்து தந்தையாம் கடவுள் நம்மை ஆற்றி தேற்றுவது போல், நம்மை சுற்றி வாழும் மக்கள் சோர்ந்து இருக்கும் போது ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி நாமும் அவர்களை ஆற்றி தேற்றி இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக, ஒளியின் மக்களாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுள் ஆறுதலின் தெய்வமாக இருப்பது போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆறுதலின் மக்களாக வாழ்வோம். தந்தையாம் கடவுள் ஆறுதலின் ஊற்றாக இருப்பது போல் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஆறுதலின் ஊற்றாக இந்த உலகில் வெளிப்படுவோம். அப்பொழுது பரலோக பிதா இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்திருக்கிறீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் ஆறுதலின் ஊற்றாக இருப்பது போல், ஆறுதலின் தெய்வமாக இருப்பது போல், உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஆறுதலின் ஊற்றாக, ஆறுதலின் மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள், எங்களை சுற்றி வாழும் மக்கள் துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது ஆறுதலான வார்த்தைகளால் அவர்கள் இதயத்துக்கு ஆறுதலை தந்து அவர்களை ஆற்றி தேற்றி இந்த உலகில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.